வணக்கம் நண்பர்களே! அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, வணக்கம். நடிகர் ஜெயம் ரவிக்கு புதிய திருமணமா? அதிர்ச்சியில் ரசிகர்களா? வீடியோவ முழுமைக்கும் பாருங்க. ஈகோ பிரச்சனை ஓவரா ஆயிருச்சு. ஜெயம் ரவிக்கும், ஜெயம் ரவியுடைய மனைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் டைம்ல தொடர்ந்து தகவல்கள் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே, அது உண்மையா? அப்படின்றது தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு பரவலான தகவல்கள் நமக்கு கூறுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவிக்கும் ஜெயம் ரவிக்கு ஒரு மகன், ஒரு மகள் இருக்கிறாங்கன்றது ஊர் அறிந்த விஷயம் தான். ஒரு நல்ல நல்ல ஒரு சினிமால வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நடிகர் தான் ஜெயம் ரவி. பல்வேறு விதமான படங்கள் விழிப்புணர்வாகவும், ஆதரவான கருத்துக்களும் இவருடைய மூவிக்கு வந்திருக்குது. அதுல "நிமிர்ந்து நில்", "பேராண்மை" அப்படின்னு சொல்லிட்டு பல திரைப்படங்கள் ஓகேங்களா? நம்முடைய ஜெயம் ரவி இது ஹிட் அடிச்சிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தற்போது அவர் ரீசன்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவியை விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்களாம் அவருடைய மனைவி. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இல்ல இதுக்கு மேல செட் ஆகாது. நம்ம பார்த்தீங்கன்னா, மனசார பிரிஞ்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்ப போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. ஏன்னா ஜெயம் ரவிக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பா லாஸ்ட்டா ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. அதிலிருந்தே ரொம்பவே ஓவர் ப்ராப்ளம்ஸா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல. அது அவங்களுடைய ரசிகர்களே மாறி மாறி கூட முட்டும் மோதல் சண்டையாகத்தான் மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் புதிய திருமணம் அல்லது விவாகரத்தை பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே, நடிகர் ஜெயம் ரவியுடைய ரசிகர்கள் சற்றே அதிர்ச்சிக்குள்ளாகி இருப்பதாகவே சமூக வலைதளங்கள்ல தகவல்கள் என்பது கிசுகிசுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக ஜெயம் ரவி உண்மையிலேயே அந்த மாதிரியான நபர்தானா? அதாவது விவாகரத்து செய்யக்கூடிய அளவிற்கான நபர்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத காலமே தீர்மானிக்கக்கூடிய ஒரு லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இதுபோல அடுத்தடுத்த சினிமா தொடர்பான செய்திகள், அடுத்தடுத்த நிகழ்வுகள நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, செய்தி சுடர் அப்படின்ற நம்முடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.